நான் பார்த்த, படித்த, கேட்ட, என் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு சில கருத்துக்களை தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாமளே விலை கொடுத்து வாங்கி கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதாங்க இந்த ஜென்ரேஷன்ல நடந்துக்கிட்டே இருக்கிறது. நம்மளுடைய உயிர் கூட மாய்கிறதுக்கு இதுதான் ரொம்பவே முக்கியமான ரீசனா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லீவ் டு த வே. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உயிரை விலை கொடுத்து வாங்கி அது எப்படி நாம மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னுட்டுனே தெரியாம ஒரு சில விஷயங்களை தாங்க நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்போ பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த நாக்குக்கு அடிமை அப்படின்ட்டுனே சொல்லலாம். அந்த நாக்கோட சுவை நரம்புகள் கூட இந்த பாக்கெட்ல அடைச்சி வச்சிருக்கிற திங்ஸா இருக்கட்டும், இந்த பாட்டில் இருக்கிற திங்ஸா இருக்கட்டும், ரொம்பவே காரம், ரொம்பவே உப்பு, ரொம்பவே இனிப்பு அதிகமாக சேர்க்குற இந்த ப்ராடக்ட்ஸை தான் விலை கொடுத்து வாங்கி நாம் இது ஆரோக்கியமா அப்படின்னு தெரியாமலே நாம் சாப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வருது அப்படிங்கிறதே மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது. முக்கியமாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும், மேக்சிமம் எல்லா இடங்கள்லையுமே இந்த கேன்டீன் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிற உரிமை கூட அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறது பிள்ளைங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை வளர்க்கும், தன்னம்பிக்கையை வளர்க்கும் அப்படிங்கிறத சொன்னாலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேரண்ட்ஸ் ஊக்குவிக்காம இருக்கிறதே ரொம்பவே பெட்டர் அப்படின்னு நாங்க சொல்லலாம். அதாவது அங்க எந்த மாதிரியான திங்ஸை விற்கிறாங்க, எந்த மாதிரியான திங்ஸை பிள்ளைங்க வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா பேரண்ட்ஸ் கவனத்துல கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு தாங்க நான் இந்த பதிவுல நான் சொல்ல வர்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன், இந்த காலேஜில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிள்ளைங்க ரொம்பவே கம்பல் பண்ணி சொல்றது இந்த நாக்குக்கு சுவையான பிள்ளைங்கள், அடிமையான பிள்ளைங்கள் தான் மேக்சிமம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா அங்க கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்கு, நமக்கு அது வாங்கலாம் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அதைத்தான் வாங்கி குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதாவது பேரண்ட்ஸ் எவ்வளவு காசு செலவானாலும் அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணி லட்சக்கணக்கில் அந்த ஸ்கூல்ல கொண்டு கொடுத்து பிள்ளைங்களுடைய உயிரையும் கெடுத்துட்டு தான் வெளியில வர்றாங்க. அந்த ஃபீஸோட நின்றுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டெய்லி இவங்களுக்கு பாக்கெட் மணி அப்படிங்கிற 100 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த ஒரு பிள்ளையோட கையிலையும் காசு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த காசை கொண்டு போய் தான் அங்கே கொடுத்து அந்த பாக்கெட்ல இருக்கிற ஃபுட்டை வாங்கி அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. பிள்ளைங்களுடைய பாடத்திட்டத்தில் கூட ஜங்க் ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு, இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இருந்தாலும் டீச்சர்ஸ் கூட அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாலும் பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்குமே ஒரு மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒன்று தான். நான் ஒரு கேட்ட ஒரு செய்தி, அதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. 9th படிக்கிற ஒரு பையன் இறந்துட்டான் அப்படின்ட்டு. அவனை பார்க்கறதுக்கு ரொம்பவே குண்டா, ரொம்பவே ஹைட்டா இருந்தான். அப்போ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஸ்கூல்ல ஒரு டீச்சர் தான் இதை இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்ட்டு விசாரிக்கும் போது 9th படிக்கிற பையன் தன்னோட உடம்புல ஒரு பார்ட் கூட நல்லதா இல்லை அப்படின்னுட்டுங்க. ஸோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், சின்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா முடியாத கட்டத்தில் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாமே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள எந்த ஒரு உறுப்புமே இல்லை. ஒரு 9th படிக்கிற பையனுக்கு தன்னோட உடம்புல ஒரு உறுப்புமே நல்லதா இல்லை அப்படின்னுட்டுனா என்ன ப்ராடக்ட் அவன் சாப்பிட்றான் அப்படின்னு கேட்டால் ரெகுலராக இந்த மாதிரி தான் பாக்கெட் மணி வீட்லேருந்து வாங்கிட்டு போகிறது. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான பாக்கெட்ல அடைச்சி வச்சிருக்கிற ஃபுட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவை இந்த பிள்ளைங்களோட நாக்கில் அப்படியே ஒட்டிரும் அப்படின்ட்டே சொல்லலாம். அது பிள்ளைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களையும் நாம இதுல கண்டிப்பா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுல உப்பு, காரம், இனிப்பு சுவை ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு மட்டும்தான் இந்த மனிதன் அடிமை ஆகிறான் அப்படின்னு சொல்லலாம். இந்த கலரா விற்கிற ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், இதுக்கு தான் மனிதன் ரொம்பவே அடிமையா இருக்கிறான். பெரியவங்களை எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல
சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினவங்களுக்கு வீட்டு சாப்பாடு ஒத்துக்காது. அதே மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது. இதுதாங்க உண்மை. இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான உணவுகளை சமைக்கிற ஹோட்டலும் இருக்குது. பட் இந்த கலர் ஃபுட்டை வந்து போட்டு கலர் கலராக டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து விற்கும் போது அவங்களுக்கு சேல் ஆகுது உண்மை. அதனால அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு அப்படி, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கவனத்துல கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருந்தாலும் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கெட்ட விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதோ அதுதான் ஈஸியாக மக்களுடைய மனதில் வந்து பதிஞ்சிருது. அதுதான் நல்லது அப்படின்ட்டு சொல்லியும் அதை வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால நல்லதா அப்படிங்கிறத நாம தான் யூகிக்கணும். எவ்வளவுதான் சொன்னாலும் அது கெட்டது தானே, அதை எதுக்கு இந்த மாதிரி போடுறாங்க, அதை எதுக்கு சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் வாதம் போய்கிட்டு இருந்தாலும் நமக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது. கண்டிப்பா நாம தாங்க அதை வந்து உணர்ந்து செயல்படுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி ஷோ அதுல வந்து ரொம்பவே கொஞ்சம் ஓரளவுக்கு பிரபலமான, அதாவது பிள்ளைங்க அதுக்கப்புறமா அப்பா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல வந்து சின்னதாக ஒரு ஷோ வந்து நடத்தியிருந்தாங்க. நான் இப்போ கிடையாது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் இந்த பிள்ளைங்களை வந்து அந்த வச்சிருக்கிற ஃபுட் ஐட்டத்தை வந்து தொட்டு பார்க்க சொல்லி அது என்ன அப்படின்னுட்டுன்னு கண்டுபிடிக்கணும். பட் பார்த்தீங்கன்னா நாம் நினைப்போம் பிரபலங்கள் தானே ஆட் வந்து நடிக்கிறாங்க, அவங்க என்ன அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களா, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டுன்னு அந்த பிள்ளைனால ஒரு பொருளை கூட கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் அந்த ஷோ வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அவங்களோட நேம் வந்து தெரியல. அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னோட பிள்ளைக்கு நான் இந்த மாதிரியான எந்த ஒரு பேக்கரி ஃபுட் ஐட்டம்ஸுமே நான் வந்து கொடுத்ததே கிடையாது. வெளியில் போனால் கூட ஜூஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக இளநீ தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டுன்னு. கண்டிப்பாக இந்த அட்வர்டைஸ் அப்படிங்கிறது ஈஸியாக மக்களுடைய மனதில் வந்து அப்படியே பதிஞ்சிருது. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்களை வச்சு இந்த ஆக்ட் பண்ணும்போது இந்த குழந்தைகள் தான் இந்த சோசியல் மீடியாவில் ரொம்பவே அப்படியே மூழ்கி இருக்கிறதுனால அதுக்கே அடிமையாகி அந்த பொருளை வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல போய் பிடிவாதமாக கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஆதரிச்சாலும் நிறைய பேரண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒத்துக்கிறதே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு பிள்ளைங்க அதில் வந்து பிடிவாதமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிடிவாதமாக அதை வந்து பிள்ளைங்கள்ட்ட எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்து சொல்லலாம். எனக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளவு பிரபலமானவங்க. ஸோ நீங்கள் கூட நினைக்கலாம், ஒரு இளநீ பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 ரூபாய் இருக்கும், அதுக்கு என்ன ஒரு பாட்டில் ஜூஸ் 10 ரூபாய் தானே, அதை வாங்கி குடிச்சிட்டு போகலாம், இல்லது 20 ரூபாய் தானே 4 பேர் குடிக்கலாம் அப்படின்னுட்டுன்னு. கண்டிப்பாக கிடையாதுங்க. அந்த இளநீ அப்படிங்கிறது நல்லது தான். அதில் வந்து ஒரு மடக்கு நாம குடிச்சா கூட அது நம்ம உடம்புக்கு வந்து எந்த தீங்குமே பண்றது கிடையாது. பட் அதே மாதிரி நாம அந்த கடையிலேருந்து அந்த புட்டிகளில் வாங்கி குடிக்கிறது ஒரு மடக்கு நம்மளுடைய உடம்புல போனாலும் அது கண்டிப்பா கெட்டது தான் பண்ணும். ஸோ எப்போதுமே நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் யூகிக்கக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரு பொருளை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத மட்டும் யோசித்தா போதும். கொஞ்சமா உடம்புக்குள்ள ஒரு விஷயம் போனாலும் அது வந்து கண்டிப்பா நமக்கு எந்த ஒரு தீங்கையுமே விளைவிக்க போறது கிடையாது. பட் அளவுக்கு அதிகமாக கெடுதல் தரக்கூடிய பொருட்களை வந்து நமக்கு உடம்புக்குள்ள போட்டாலும் சரி, கொஞ்சமா அது வந்து நம்ம உடம்புக்குள்ள போனாலும் அது கண்டிப்பா கெட்டது தாங்க பண்ணும். இதை என்னுடைய அனுபவத்துல நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்றேன் அப்படின்ட்டு சொன்னேன். அதுல ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆனதுல இருந்து செகண்ட் பேபி கன்சீவ் ஆகி அதுக்கப்புறமும் நான் வந்து இந்த தைராய்டு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருந்தேன். ஃபீட் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக ஃபீட் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சு அதுக்கப்புறமா என்னுடைய ரொட்டீன் ஒர்க்குக்குள்ளே வரதுக்கே முடியாது, அவ்வளவு தலை சுத்தம். காலையில் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல தான் அந்த டேப்லெட் அப்படிங்கிறது போடுறது மாதிரியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பையனுக்கு ஒரு டேப்லெட், செகண்ட் பையனுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேப்லெட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு. இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தைராய்டு அப்படிங்கிறது ஒரு சுரப்பி தான். இதனால அஃபெக்ட் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நானும் கூட 2-3 டாக்டர்ஸ்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணேன். காலையில் வெறும் வயிற்றுல நம்ம தான் யூகிக்கணும், காலையில் வெறும் வயிற்றுல ஒரு நல்ல விஷயம் நம்ம உடம்புக்குள்ள போறதுக்கு பதிலாக ஒரு டேப்லெட் டெய்லிக்கும் போய்கிட்டே இருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்னுட்டுன்னு
நான் வந்து நிறைய டாக்டர்ஸ்ட்ட இது வந்து கியூர் ஆகாதா அப்படின்னு கேட்டப்போ எல்லாருமே சொன்ன ஒரே பதில், இது வந்து கியூர் ஆகாது, கண்டினியூஸாக நீங்கள் வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. அது எப்படி எல்லா மெடிசனுமே ஒரு நோயை வந்து குணப்படுத்துது, அது எப்படி இந்த தைராய்டு மட்டும் குணமே ஆகாது அப்படின்ட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த சோசியல் மீடியாவில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு டேப்லெட்டை கண்டினியூஸாக எடுக்கும்போது யூட்ரஸில் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு யூட்ரஸில் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களால எவ்வளோ தூரம் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி கியூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சர்ச் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் தைராய்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த தைராய்டு டேப்லெட்டை வந்து டெய்லி காலையில் போட்டுட்டு கூட கரெக்டாக என்னால் வந்து இது பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு குழந்தையோட இருந்துட்டு ரொம்பவே சஃபர் ஆனேன் அப்படின்னுட்டுனே சொல்லலாம். ஸோ அதில் ஒரு டாக்டர் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. காலையில் வெறும் வயிற்றுல நம்மளுடைய உடம்பு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முந்தின நாள் நாம் சாப்பிட்ட உணவுகள் கழிவுகள் எல்லாமே வெளியில் போய் நம்மளுடைய உடம்பு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த டைமில் டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல அந்த டேப்லெட்டை வந்து போடும்போது அது வந்து உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்கள் தான் திங்க் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சுடு தண்ணி காலையில் குடிச்சா கூட அது கூட உடம்புக்கு நல்லது தான். இது டேப்லெட் வந்து நல்லதா அப்படின்னுட்டுன்னு அவங்க வந்து சூப்பராக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது எல்லாத்த விட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து டக்குன்னு கிளிக் ஆனது. ஸோ நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேப்லெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ப்ராடக்ட்ஸ், அதாவது என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய திங்ஸ் மட்டும்தாங்க. ஜீரகம், பெருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம், பட்டை, அதுக்கப்புறமா திப்பிலி, கிராம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாரோட வீடுகள்லையுமே நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ அதை வந்து காலையில் கொஞ்சமாக எடுத்து போட்டு ஒரு 2 கப் தண்ணி வச்சு அதை நான் குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் வெறும் வயிற்றுல. இதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து என்கிட்ட பதில் வந்து கிடையாது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால கூட என்னாச்சுன்னா காலையில் எந்திரிச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு அதை காய்க்கிறதுக்கு கூட நான் வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன், என்னால் முடியல. ஸோ நைட்டு என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த பாத்திரத்தை கரெக்டாக அதுக்குன்னே ஒரு பாத்திரத்தை வந்து ஒதுக்கி அதுலேயே நான் வந்து இந்த திங்ஸை வந்து போட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி வைப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த திங்ஸை வந்து எடுத்து வச்சு மூடிட்டு நான் போய் படுத்துருவேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வந்த உடனே ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து கேஸில் வந்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணிட்டு வரும்போது இது வந்து ரெடியாகி இருக்கும். அதை லைட்டாக ஆற்றிட்டு லைட் சூடோட வந்து அதை வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்ட்டுன்னு கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய உடம்புல வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும் போது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதை உணரும் போது நம்மளுடைய உடம்புல இந்த நோய் வந்து கம்மியாகிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டுன்னு. நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு அந்த டேப்லெட்டை வந்து ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறமா அதுவும் இந்த தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அந்த டேப்லெட்டை வந்து சாப்பிட்டேன். அப்படி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் விட்டு அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு ஒருக்கு அந்த மாதிரி டேப்லெட்டை எடுத்து அந்த டேப்லெட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் என்னுடைய உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ், சின்ன சின்ன யோகா போசஸ் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு எப்படியோ தைராய்டை வந்து நான் வந்து கியூர் பண்ணிக்கிட்டேன். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. பட் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க நான் வந்து தைராய்ட்லேருந்து கியூர் ஆகிக்கிட்டேன் அப்படின்னுட்டுன்னு. நான் நினைப்பேன் அப்போ கூட ஒரு டவுட்டாக தான் பார்த்தேன். பட் என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்ததுக்கு அப்புறமா இதுவும் நடக்கும் அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த இடை இழப்புக்கு வந்து சுகரை வந்து, அதாவது ஒயிட்டாக இருக்கிற எல்லாத்தையுமே விட்டுருங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இதாட்டு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த சுகர். ஸோ அதில் கூட எனக்கு ஒரு டவுட் வந்து, சுகர் அப்படிங்கிறதே அது ஒரு இனிப்பு தான், அதை எப்படி இதை சாப்பிடலாம், ஒயிட் சுகரை தான் அவாய்ட் பண்ணணும், ப்ரௌன் சுகரை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சர்ச் பண்ணும்போது கூட அதுலேயும் ஒரே ஒரு டாக்டர் மட்டும் கரெக்டாக ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து
சொல்லியிருந்தாங்க. சுகர் அப்படிங்கிறதே உடம்புக்கு வந்து கேடுதானா, அதுல என்ன ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் அப்படிங்கிறது எல்லாமே அளவா எடுத்துக்கிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது அப்படிங்கிறது தாங்க. இந்த கோதுமையை வந்து ஒரு மாதிரியெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் மைதா அப்படிங்கிறதே கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி தான் அந்த மெயின் சுகரை வந்து இது பண்ணி 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 ஃபில்டர் பண்ணி தான் இந்த ஒயிட் அப்படிங்கிறதே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத அந்த டாக்டர் வந்து அந்த ஷார்ட் வீடியோவில் வந்து ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது தாங்க உண்மை. ஸோ எப்போதுமே உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எது தேவையோ அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நல்லதை மட்டும் நீங்கள் வந்து உள்ளே எடுத்துக்கோங்க. எதையுமே ஆராயாமல் எடுத்து உடனே சாப்பிடாதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கையில் மட்டும்தாங்க இருக்குது. அதை மட்டும் மனசில் வந்து பதிய வச்சுட்டு ஒவ்வொரு பொருளையும் எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.